ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் நீ நான் காதல். நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங் தான் வாங்கிட்டு இருக்காங்க 10 மணி டைம் ஸ்லாட்டில். ஆனால் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இவ்வளோ உண்மை தெரிஞ்சும் நம்ம அபி வந்து எதுவுமே பேச முடியாமல் இருந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். கடைசியாக கிருஷ்ணாவை பற்றி எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. அபிக்கும் அனுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே தெரிய வந்துருச்சு. இங்கே ராகவோட ஃபேமிலிக்கு மட்டும் தெரியலை, மறைச்சி வச்சிட்ருக்காங்க. ஆனால் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு மூவ் தான். சாமி வந்த மாதிரி சாட்டை அடி போடணும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி அவங்களோட மாமியார் அனுவோட மாமியாரையும் வச்சு செய்யணும் அப்படின்னு செஞ்சிட்ருக்கிறதும், அபியோட கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே சூப்பராக காமெடியாகவும் கலந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்மளோட நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் ஒரு நடிகை வரப்போகிறாங்க. யார் அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ரீசெண்டாக குழலி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஹாசினி இவங்க அப்கமிங் நீ நான் காதல் சீரியலில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. கெஸ்ட் அப்பியரன்ஸாக வராங்க அப்படின்னா என்ன மாதிரி கேரக்டரில் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ரீசெண்டாக ராகவ ஒன் சைடாக காதலிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு கூட வந்து சண்டை போட்டு காலரை பிடிச்சி எப்படி என்னை ஏமாத்துவ அப்படி இப்படியெல்லாம் பேசினா, ஒருவேளை அம்மா கேரக்டர், சிஸ்டர் கேரக்டர் அந்த மாதிரி ஏதாவது வராங்களா என்னன்னு தெரியல. நீ நான் காதல் சீரியலில் ஹாசினியோட ஹென்ட்ரி அப்கமிங்கில் வரப்போது கெஸ்ட் அப்பியரன்ஸாக தான் வரப்போகிறாங்க. பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.